தெரியல, கட் பண்ணி விடுங்க. டன். எதை கட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு இந்த மாதிரி இது வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் போயிடும் ஆக்சுவலாக. இந்த இடத்துல கட் பண்ணவா? இது ஏன் இப்படி ஒன்றும் வரமாட்டேங்குது தெரியல, கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணவா? ஷூரா? ரெடி 1 2 3 அப்போ நல்லபடியாக வந்துருப்போம். ஒரு ஆண்டவா. ரைட்டா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ போன வருஷம் சம்மரில் எடுத்த வீடியோ தாங்க. இந்த கருவேப்பிலை செடி வச்சு 2 வருஷம் ஆச்சு. ஆனால் அது நல்லா அடர்த்தியாக ஸ்ட்ரென்த்தாக வரல. சரி, ட்ரிம் பண்ணி விட்டு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு. அதனால தான் ட்ரிம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கருவேப்பிலை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி சட்னி அரைக்கும் போது இந்த கருவேப்பிலையும் ஒரு 2 கொத்து போட்டு அரைச்சோன்னா சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இதையும் இது பண்ணுங்க, சின்ன சின்னதையும். இதேமா? ஆமாம். ஏன்? அதுவும் வரட்டும், தளைஞ்சு வரட்டும். எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு மஞ்சளை தண்ணியில் கலக்கி அதை கட் பண்ண இடத்துல வச்சு விட்டுட்ருக்கேன். ஊர்லனா சாணம் வைப்பாங்க, அது காயாமல் இருக்கிறதுக்காக, ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்காக சாணம் வைப்பாங்க. இங்கே அது கிடைக்கல, ஸோ அதனால தான் மஞ்சள் தான் வச்சிட்ருக்கேன். நாங்கள் இந்த கருவேப்பிலையை கட் பண்ணி விட்டுட்டு இருக்கும் போது இந்த ஒரு வாத்து மட்டும் அதோட கூட்டத்துலேருந்து தனியாக வந்துருச்சு போல இருக்கு. இது ஆக்சுவலாக குட்டி வாத்து தான். அதோட அம்மா வாத்து வந்து உள்ளே இருந்து அந்த குளத்துக்குள்ளேருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதுவும் கடைசியாக பறந்து உள்ளே போயிருச்சு. இந்த கருவேப்பிலை ட்ரிம் பண்ணதுனால நிறைய கருவேப்பிலை இருந்தது. சரி, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது ஃபுட்டு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கருவேப்பிலை சாதம் தான் செய்ய போகிறேன். இது ஒரு 2 கப் ரைஸ்க்கு நான் அளவு சொல்கிறேங்க. ஒரு 20 நிலக்கடலை பருப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் 1/4 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் இந்த 4 இதுவும் நல்லா ஒரு 3/4 நல்லா வறுப்பட்டோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு, 2ல் ஏதாவது ஒன்று போட்டு அதையும் சேர்த்து வறுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த வறுத்ததெல்லாம் கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த கருவேப்பிலையை வந்து க்ளீன் பண்ணி அதையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சிடலாம். இந்த வறுத்து வச்ச திங்ஸையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அது கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கடுகு உளுந்தம்பருப்பு, அது பொரிஞ்ச உடனே இந்த நிலக்கடலை பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்ந்து அதுவும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 3-4 வரமிளகா சேர்த்து அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலையை வந்து அது கூட சேர்த்து கொஞ்சம் நல்லா அந்த அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம்
கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் புளி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். Wow, mine is so natural. Yours is like if you were cooking in like a 5-star hotel. It gives that vibe. Yeah. கடைசியாக தேவையான அளவு உப்பு, அப்புறம் அந்த அரைச்சி வச்ச மசாலா பொடி அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்து கிளறிக்கலாங்க. சூப்பரான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிரும். இந்த கருவேப்பிலை சாதத்துக்கூடயே கொஞ்சம் தயிர் சாதமும் செஞ்சுருந்தேன். சூப்பராக கருவேப்பிலை சாதமும் தயிர் சாதமும் செஞ்சு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு. நல்லா தெரியுது பாரு. ஆக்சுவலாக இந்த எக்கில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரு பிளாக் கலர் ரவுண்டு தெரியுது பாரு. ஆக்சுவலாக புரியுதா? இந்த பாரு ஸ்ரீனிகா, இந்த பாரு இந்த பக்கம் வந்து பாருங்க. வெளில பாரு. மத்தியானம் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தாங்க பாருங்கள். 2 பேரும் திருப்பியும் வீட்டில் முறுக்கு செஞ்சுருந்தேன், அதை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இந்த டெடிக்கு வந்து இந்த முறுக்குனா ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே கார்டனுக்கு வந்தாச்சுங்க. இந்த புளிச்சக்கீரையை ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு தான் வந்தோம். இந்த ஆக்சுவலாக இந்த புளிச்சக்கீரையில் வந்து துவையல் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நான் படிக்கும்போது ஹாஸ்டலில் இருந்தேன். அங்கே இப்படி தான் சிம்பிளாக புளிச்சக்கீரை துவையலும் ஃபிஷ் ஃப்ரையும் தருவாங்க. ஒரு தட்டு சாப்பாடுக்கு 2 தட்டு சாப்பாடு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே அப்படியே பாருங்கள், இந்த சுண்டக்காய் செடி இது ஆக்சுவலாக நல்லா தளன்னு நல்லா வந்தது. ஆக்சுவலாக கடைசியாக இது பூத்து காய்க்க வரும்போது வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எங்களால் சுண்டக்காய் பறிக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் அது பார்க்கணும். எப்படியாவது இந்த தடவை சுண்டக்காய் வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம். எவ்வளோ வேணும்? இது எவ்வளோ போட்டாலும் அது பார்த்தா அமைஞ்சிடும். துவை ஒரு நாள் மீன் வாங்கிட்டு வந்து எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு ஆசை. எனக்கு ஹாஸ்டல் டைமில் இது துவையல் வச்சுட்டு மீன் ஃப்ரை பண்ணுவாங்க எங்கள் ஹாஸ்டலில். சூப்பராக இருக்கும், இறங்கிக்கிட்டே இருக்கும் அப்படியே. ஆமாங்க, நான் நினைக்கிறேன். நான் அடுத்த தடவை துவையல் வச்சுக்கலாம். ஒரே இடத்துல எல்லா செடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.